சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அதான் அந்த ஃபிசியோதெரப்பியை பற்றிய புரிதலை கொஞ்சம் தவறாக இருந்துகிட்டு இருக்கு. 99% என்ன செய்கிறாங்கன்னா மெஷினை டிபெண்ட் பண்ணுற அந்த எலக்ட்ரோ தெரப்பியை மட்டும்தான் சார்ந்து இருந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் சொல்கிற கம்ப்ளைண்டர் தான், நான் ஃபிசியோதெரப்பி 25 தடவை போயிருக்கேன், 30 தடவை போயிருக்கேன், ஆனால் பேக் பெயின் சரியாகலை, மூட்டு வலி அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெயின் அப்படின்னாவே பொதுவான பேச்சு வயசானவங்களுக்கு வரும், முதியோர் ஆகிட்டாங்க, மசில் வீக் ஆகும் வரணுங்கிற கான்செப்ட் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் எல்லாருக்கும் வர்ற பெயின் எல்லாமே ஐடி பீப்புள் தான், எல்லாம் யங்ஸ்டர்ஸ், அரௌண்ட் 30 ஏஜ் இருக்கவங்களுக்கு தான் நிறைய பேருக்கு வருது. அது மட்டும் இல்லை, ஸ்பைனை பற்றி பேசி ஆகணும். அப்படியே ஒரே பூசில் இருந்து வேலை பார்க்கறதுனால பேராவெட்டபிள் மசில் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது. நல்ல பாடி பில்டப் பண்ணி வச்சிருப்பாங்க, கையெல்லாம் பெரிய சைஸாக இருக்கும், ஆனால் அவரால் டம்ளரை ஹோல்ட் பண்ண முடியாது, பிஞ்ச் பண்ணி டம்ளர் எடுக்க முடியாது, வலி வரும் முன்கையில் எல்லாம். எல்லா வலியுமே எக்ஸசைஸில் ஒரு தப்பான கான்செப்டும் போயிட்டு இருக்கு. வலி இருந்தால் உடனே எக்ஸசைஸ் பண்ணால் சரியாகும் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. வலியை சரி பண்ணிட்டு வராமல் தடுக்கிறதுக்கு தான் எக்ஸசைஸ். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் கண்ணன் சார். வணக்கம் மேடம். இப்போ கண்ணன் சார் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷனாக அவர் பேச்சுலர்ஸ் இன் ஃபிசியோதெரப்பி, எம்எஸ்சி இன் சைக்காலஜி படிச்சிருக்காரு, எம்எஸ்சி இன் நேச்சுரோபதி அண்ட் யோகா படிச்சிருக்காரு, அண்ட் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே, நான் ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கிறதுனால எங்களுடைய மெடிக்கல் ஃபீல்டில் ஃபிசியோதெரப்பிங்கிறது பல விதத்தில் பயன்படுது. கஞ்சனிட்டல் ப்ராப்ளம், இப்போ குழந்தை பிறந்தோடனே வரக்கூடிய செரிப்ரல் பால்சிலேருந்து ப்ரீ அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர், ஸ்போர்ட்ஸு, ஃபிட்னஸ், இப்படி பல விதத்தில் ஃபிசியோனுடைய பயன்பாடு இன்றைக்கி ரொம்ப தேவைப்படுது. அதே நேரத்தில் நான் எதை எடுத்திருக்கேன்னா அதில் பெயின் ரிலீஃப் மட்டும் எடுத்து நான் நல்லா பண்ணிகிட்ருக்கேன். அந்த பெயின் ரிலீஃபை பார்த்தீங்கன்னா ஹோம் மேக்கர்லேருந்து, ஸ்போர்ட்ஸ் பர்சன்லேருந்து, இது மாதிரி ஓல்டேஜ் பீப்புள், ஐடி பீப்புள், நீங்கள் வரவங்க எல்லாருமே வலி தான். அந்த வலிவுக்கு தீர்வுக்கு தேடி தான் வராங்க. நம்ம அந்த ஃபிசியோவில் இருக்கிற அந்த மேனிப்புலேட்டிவ் தெரப்பியை ஸ்கில்லை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அதை தான் இந்த 20-25 வருஷமாக எல்லா பீப்புளுக்கும் வலி நிவாரணம் செய்கிறத ஒரு முக்கிய சேவையாக வச்சு எல்லா இடத்துலையும் போய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் ஐடி பீப்புள் போய் அங்கேயே போய் ஐடி கம்பெனிஸ் எல்லாம் போய் அங்கே அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு பெயின் ரிலீஃப் பண்ணியிருக்கேன். ஸ்போர்ட்ஸ் சைடு இது மாதிரி சில இடத்துல ப்ரோக்ராம் நடந்து கூப்பிடுவாங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு நல்லா போய் பார்த்துருக்கேன். அதுமாதிரி ரிட்டையர்மெண்ட் ப்ரோக்ராம் கூப்பிட்றாங்க, அங்கே போய் ரிட்டையர்மெண்ட் ப்ரோக்ராம் ஆஃப்டர் 60க்கு பிறகு என்னென்ன ப்ராப்ளம் வரும், இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ள வழியையும் நிவாரணம் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய ப்ரொஃபஷனாக 20-25 வருஷம் பண்ணிகிட்டு இருக்கேன் மேடம். எக்ஸலன்ட் சார். இப்போ எல்லாரும் ஃபிசியோதெரப்பி கிளினிக்லேயும் உள்ளே போனீங்கன்னா மிஷின் இருக்கும், அவங்க விதவிதமாக வச்சுருப்பாங்க. பட் உங்கள் கிளினிக்கில் மிஷினே இல்லையே சார், எப்படி நீங்கள் அதை மேனேஜ் பண்ணுறீங்க? அதான் அந்த ஃபிசியோதெரப்பியை பற்றிய புரிதலை கொஞ்சம் தவறாக இருந்துகிட்டு இருக்கு. ஃபிசியோதெரப்பினா என்னென்னா எலக்ட்ரோ தெரப்பி, மேனிப்புலேட்டிவ் தெரப்பி, எக்ஸசைஸ் தெரப்பி, இது 3 சேர்ந்தால் தான் ஒரு ஹோல்சம், ஒரு முழுமையான ஃபிசியோதெரப்பின்னு பேர். 99% என்ன செய்கிறாங்கன்னா மெஷினை டிபெண்ட் பண்ணுற அந்த எலக்ட்ரோ தெரப்பியை மட்டும்தான் சார்ந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அதுதான் வலியை நிவாரணம் செய்யக்கூடிய ஒரு மெத்தட்னு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப முக்கியமானது. எங்கள் படிப்பில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ தெரப்பி ரொம்ப முக்கியமானது, ஆனால் அது ஒரு 30% தான். அதனால் புரிஞ்சுக்கணும். எல்லோரும் சொல்கிற கம்ப்ளைண்டர் தான், நான் ஃபிசியோதெரப்பி 25 தடவை போயிருக்கேன், 30 தடவை போயிருக்கேன், ஆனால் பேக் பெயின் சரியாகலை, மூட்டு வலி அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கொடுக்குற ரிலீஃப் ஓரளவுக்கு தான். ஆனால் அலைன்மெண்ட்டு மாறி அதனால் வலி வந்தால் அந்த எலக்ட்ரோ தெரப்பி அவ்வளோ கேட்காது. எலக்ட்ரோ தெரப்பின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஐஎஃப்டி கொடுக்குறது, அல்ட்ராசவுண்ட், ட்ராக்ஷன், டென்ஸு, இது மாதிரி கொடுக்குற எலக்ட்ரானிக் டிவைஸை யூஸ் பண்ணி கொடுக்குற அந்த மெத்தட் எல்லாமே எலக்ட்ரோ தெரப்பின்னு பேர். முக்கியமாக அது 30% தான் ஃபிசியோவில். இன்னொரு 40% எடுத்துக்கிட்டிங்கன்னா மேனிப்புலேட்டிவ் தெரப்பி, மசில் மேனிப்புலேட்டிவ் தெரப்பின்னு பேர். அதுதான் முக்கிய அங்கம் வகிக்குது பெயின் ரிலீஃப் தர்றதுக்கு. அதனுடைய ஸ்கில்லை நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். அப்போலேருந்து நான் எலக்ட்ரோ தெரப்பி அவ்வளோ சார்ந்து இல்லாமல் எனக்கு மேனிப்புலேட்டிவ் தெரப்பியை என்னுடைய முக்கியமாக எடுத்து செஞ்சுக்கிட்டு நிறைய பேஷண்ட்டை பார்த்ததுனால அதனுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு இப்போ மேனிப்புலேட்டிவ் தெரப்பியை வச்சு மட்டும்தான் உடம்புல உள்ள எல்லா வலியும் சரி பண்ணுறேன். மேனிப்புலேட்டிவ் தெரப்பினுடைய முக்கியம் என்னென்னா அலைன்மெண்ட்டை கரெக்ட் பண்ணணும். பெயினுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய மசில் அலைன்மெண்ட் மாறுறது தான். ஸோ அலைன் ஆகிருக்க மசிலை அந்த இடத்துல திருப்பி பல இடத்துல வச்சு இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தினாவே தானாக வலி சரியாகுங்கிறது தான் அடிப்படையான விதி. ஸோ அந்த ஸ்கில்லை நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதால மசில் மேனிப்புலேட்டிவ் தெரப்பியே என்னுடைய ப்ரொஃபஷனல் எடுத்து பண்ணியிருக்கேன். அதை விட அதையும் சேர்த்து எக்ஸசைஸ் தெரப்பியும் கொடுக்குறேன். எக்ஸசைஸ் தெரப்பி ப்ரிவென்ட் யுவர் ப்ராப்ளம், அதாவது வலி வராமல் தடுக்கிறதுக்கு அந்த
எக்ஸசைஸ் தெரப்பி ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஸோ மேனிப்புலேட்டிவ் தெரப்பி ப்ளஸ் எக்ஸசைஸ் தெரப்பி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு நல்ல முழு நிவாரணத்தை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் 20-25 வருஷமாக. எக்ஸலன்ட் சார். ஸோ இது ஒரு புதுமையாக இருக்குது. ஏன்னா எல்லா கிளினிக்கில் போனாலும் நம்ம வந்து இந்த மாதிரி மிஷின்ஸ் தான் பார்த்துருக்கோம். இது ஒரு நியூ கான்செப்டாக இருக்குது. வெரி நைஸ் சார். இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஐடி பீப்புள் எடுக்கலாம். அவங்களுக்கு பல பிரச்சனை இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸு சார் 14 to 16 hours ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ எல்லாருக்குமே ஹெட்ஏக்கு, டிசினஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு மேனிப்புலேட்டிவ் தெரப்பி ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லணும். ஏன்னா பெயின் அப்படின்னாவே பொதுவான பேச்சு வயசானவங்களுக்கு வரும், முதியோர் ஆகிட்டாங்க, மசில் வீக் ஆகும் வரணுங்கிற கான்செப்ட் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் எல்லாருக்கும் வர்ற பெயின் எல்லாமே ஐடி பீப்புள் தான். எல்லாம் யங்ஸ்டர்ஸ் அரௌண்ட் 30 ஏஜ் இருக்கவங்களுக்கு தான் நிறைய பேருக்கு வருது. அவங்க முக்கியமாக என்னென்னா அந்த சிஸ்டம் தான். அந்த சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறதுனால என்ன ஆகுது, மொபிலிட்டி குறைஞ்சி போயிடுது. ஒரே ஃபோக்கஸ்டாக நெக்கை அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரே இடத்துல இருந்துக்கிறதுனால நெக் மசில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயின் ஆகுது. ஆர்ம் ஃபுல்லாகவே ஷோல்டர்லேருந்து ஃபோர் ஆர்ம் எல்லாமே ஸ்ட்ரெயின் ஆகுது. அந்த ஸ்ட்ரெயின் ஆனதுனால அதுக்கு ஓவர்லோடு மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால தான் என்னென்னா தோள்பட்டை தசைலாம் இறுக்கம் வந்துடுது. முக்கியமாக ட்ரெபீசியஸ், சுப்ராஸ்பைனட்டஸ் இதுக்கெல்லாம் மூவ்மெண்ட் இல்லாமல் போயிடுது, அல்லது ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகுது. அதனால் அரௌண்ட் என் நெக் மசில் டைட் ஆகுறது தான் முக்கியமாக கிட்னஸ்க்கு காரணம். இன்றைக்கி நிறைய கம்ப்ளைண்ட் வர்றது எல்லாமே கழுத்தை திருப்ப முடியல சார், ஒரு தலைவலி. அவங்களாம் அதுக்கு மைக்ரெயின் அவங்களா பேர் கொடுத்துறாங்க. மைக்ரெயின்ங்கிறது கொஞ்சம் டெப்த்தான வார்த்தை, ஆனால் இவங்களுக்கு வருது ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஹெட்டேக்குன்னு பேர். அதுக்கு அழகாக நம்ம அரௌண்ட் என் நெக் மசில் சில இடத்துல எல்லாம் பால்பேட் பண்ணுவேன். எந்த இடத்துல தொட்டு பார்த்து எங்கே பிரச்சனை இருக்குன்னு ட்ரேஸ் அவுட் பண்ணி தான் சரி பண்ண முடியும். ஏன்னா மேனிப்புலேட்டிவ் தெரப்பிங்க மட்டும் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுன்னு ஒன்று கிடையாது. இதுக்கு ரொம்ப நிறைய பேஷண்ட்டு பார்க்க தான் அந்த அனுபவத்தில் தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்படி சரி பண்ணணும். அந்த என்னுடைய அனுபவத்தின் மூலமாக அந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஹெட்டேக்கை இம்மிடியேட்டாக ஒரே சிட்டிங்லேயே சரி பண்ணுவோம். மிஞ்சி பண்ணால் 3 to 5 சிட்டிங்ஸில் அவங்களுக்கு இந்த ஹெட்டேக் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் காமன் ப்ராப்ளமாக இருக்குது ஐடி பீப்புளுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா செர்விக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கழுத்து எலும்பு தேஞ்சதுனால வரக்கூடிய பிரச்சனைன்னு சொல்லுவோம். இது முதியோருக்கு தான் பொதுவாக எதிர்பார்க்கணும். ஆனால் சின்ன வயசுலேயே அவங்களுக்கு 28 வயசுலேயே எக்ஸ்ரே எடுத்துகிட்டு எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு சார் செர்விக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸா அப்படின்னு வராங்க. ஆனால் உண்மையே பார்த்தா அது உண்மையான இருக்கக்கூடிய செர்விக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ் கிடையாது. அதுவும் நர்வ் இரிட்டேஷன். ஒரே மாதிரி ஒரே பொசிஷனில் உட்காந்து லாங் டைம் ஒர்க் பண்ணும்போது மசில் ஸ்ட்ரெயின் ஆகி அந்த ஸ்ட்ரெயினால் இன்ஃப்ளமேஷன் வந்து அதனால நர்வ் இரிட்டேஷன் வந்து செர்விக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ்னால என்னென்ன சிம்டம் இருக்குமோ அத்தனை அவங்களுக்கு இருக்கும். பார்த்தா ரேடியேட்டிங் பெயின், ஹெவினஸ், கை ரொம்ப தூக்க முடியாது, இப்படி பலவிதமான கம்ப்ளைண்ட்டோட ஐடி பீப்புள் வராங்க. அது மட்டும் இல்லை, ஸ்பைனை பற்றி பேசி ஆகணும். அப்படியே ஒரே பொசிஷனில் இருந்து வேலை பார்க்கறதுனால பாராவெர்டபிரல் மசில் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது. அதுதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸசைஸ் முக்கியம். அந்த பாராவெர்டபிரல் மசில் ஸ்டிஃபாக ஆக அவங்களுக்கு இந்த பல்ஜிங், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இது மாதிரி விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால அவங்களுக்கு முதுவலி, ஸ்டிஃப்னஸ், ரேடியேட்டிங் பெயின் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி வருது இந்த ஐடி பீப்புளுக்கு. அவங்க அதை சரி பண்ணிக்கிட்டு அது மேனிப்புலேட்டிவ் தெரப்பி மூலமாக அந்த வலியை சரி பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணி அதை வராமல் தடுத்துக்கணும். எக்ஸசைஸ் இந்த காலத்து இளைஞர்களுக்கு மிக மிக முக்கியமானது. ஜிம்முக்கு போகிறாங்களே என்னமோ வீட்டில் உட்கார்ந்த வாக்கிலேயே எளிமையான பயிற்சிகள்லாம் செஞ்சால் தான் எதிர்காலத்தில் அவங்க ஆரோக்கியமாகவும் பெயின் இல்லாமையும் வாழலாம். இல்லாட்டினா ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு ரொம்ப அறிவுறுத்துகிறேன், ஐடி பீப்புள் அத்தனை பேருக்கும் பேக் ஸ்ட்ரெச் பண்ணணும், நெக்குக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும், எல்லா பார்ட்டுக்குமே எளிமையான பயிற்சிகள் செய்யணுங்கிறது இது மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். சார் இப்போ பக்கத்துலேயே ஐடியில் பக்கத்துலேயே ஜிம் வச்சுருக்காங்க, இல்லை சுற்றி நடக்கிறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் லஞ்ச் பிரேக்கு அந்த மாதிரி இருக்கிற டைமில் நிறைய பேர் ஜிம் போயிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி பேக் பெயின், நெக் பெயின் இருக்கிறச்சே போகலாமா சார்? அதாவது சார் ஒன்று யூஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும், ரெண்டு விதத்தை எடுத்துக்கணும். அதாவது ஜிம்மு அங்கே வசதி இருக்கும், ஆனால் அவருக்கு போய் செய்வாரான்னு தெரியாது. அதனால் உங்களுக்கு ஏன்னா வேலை பழு அதிகனால அவங்களுக்கான டார்கெட் இத்தனை மணி நேரத்தில் இது முடிச்சாகணும், இத்தனை நாளில் இது முடிச்சாங்கிறது இருக்குது. என்னத்தான் விருப்பம் இருந்தாலும் அங்கே போய் செய்கிறதுக்கே நேரம் இருக்காது. நாங்களே ஃபிட்னஸ் கிளாஸ் இதெல்லாம் அங்கே கண்டக்ட் பண்ணுவோம். ரொம்ப பேருக்கு போகிற நேரத்தில் உங்களுக்கு வேலை இருந்துடும், அங்கே பார்த்தா அவங்க அட்டன் பண்ணவே முடியாது. ரொம்ப கம்மியான அட்டண்டன்ஸ் தான் இருக்கும். மினிமம் எத்தனை பேர் வராங்களோ அவங்களுக்கு பெயின் ரிலீஃபோ அல்லது அவங்க ஜாப் சம்மந்தப்பட்ட ஆக்குபேஷனல் ஹசார்ட்னு சொல்லுவாங்களே அதை போக்குறதுக்கான எக்ஸசைஸை சொல்லிட்டு வந்துருப்போம். நீங்கள் கேட்குறது எப்படின்னா, வலி இருக்கும்போது ரெஸ்ட்டு தான் எடுக்கணும். ஓவர் டோஸ்னாலையும் பெயின் வரும், செய்யாமல் இருக்கிறதுனாலையும் வரும்.
செய்யாமல் இருந்தால் வீக்னஸ் வந்து வீக்னஸ்னால இன்ஃப்ளமேஷன் வந்து அதனால் ரத்த ஓட்டம் குறைஞ்சி மசிலோடைய டோன் கம்மியாகி அதனால் பெயின் வருது ஒன்றும். இன்னொன்றும் ரொம்ப எக்ஸசிவாக ரிப்பீட்டடாக ஒரே டெண்டனுக்கு அல்லது ஒரே மசிலுக்கு திரும்ப திரும்ப வேலை கொடுக்கும்போது அது ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகி இன்ஃப்ளமேஷன் ஆகி வரும். அதுவும் கரெக்டான முறையில் அது செய்யணும். என்னத்தான் நம்ம நல்லா செய்கிறோம் நம்ம நினச்சிக்கிட்டு ஒரு வெயிட்டை எடுத்து அடிக்கிற 25 கிலோன்னு அப்படி அடித்தாலும் 7-8 வரைக்கும் தான் கரெக்டாக வரும். 8வது டைம்ஸ் 10th டைம்ஸ்லாம் மாறிடும். அந்த ஆங்குலேஷன் மாறும்போதே அவங்களுக்கு வந்து மைக்ரோ டயர் நிறையா வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபைபர் விட்டு போயிடும். அது இம்மிடியேட்டாக அவங்க கேர் எடுத்து உடனே சரி பண்ணாமல் சின்ன வெளிதான்னு அவங்க வந்து அதை உதாசனம் படுத்தினாங்கன்னா நாளடைவில் என்ன ஆகும், அது சின்ன வேலை கூட அவங்களால செய்வேன். நிறைய நல்ல பாடி பில்டப் பண்ணி வச்சுருப்பாங்க, கையெல்லாம் பெரிய சைஸாக இருக்கும். ஆனால் அவரால் டம்ளரை ஹோல்ட் பண்ண முடியாது, பிஞ்ச் பண்ணி டம்ளர் எடுக்க முடியாது, ஹார்னு வலி வரும் முன்கையில் எல்லாம். இது எல்லாமே டெண்டனிட்டிஸ் அப்படின்னு பேர். இதுவும் வராத அளவுக்கு, அதாவது நான் எப்பவுமே சொல்கிறது வந்து ஃபிட்னஸ்க்காக ஹெல்த்துக்கு எடுத்துக்கப்படாது. அதனால ஃபிட்னஸை லிமிட்டடாக எவ்வளவு செய்யுமோ முறையான பயிற்சியாளர்களை வச்சு செய்யணும். அதுமாரி அளவுக்கு அதிகமான லோடு போட்டு தான் ஃபிட்னஸை கொண்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை செஞ்சு ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது தான் முக்கியமே தவிர ரொம்ப ஃபிட்னஸ்லேயே மூழ்கி நமக்கே நாமே தீங்கு விளைவிக்கக்கூடாதுங்கிறத நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ மோட்டர் பைக் அண்ட் ஹெவி லேப்டாப் எடுத்துகிட்டு போகிறாங்க, லாங் டிஸ்டன்ஸஸ், டிராஃபிக், ரோடில் சில சமயம் பம்ப்ஸ், இவங்களுக்கு நிறைய பேருக்கு பேக் பெயின், நெக் பெயின், இதெல்லாம் எப்படி சார் ஹெல்ப் பண்ணுவீங்க? ஏற்கனவே சொன்னேன், இது எல்லாமே ஓவர் ஸ்ட்ரெயின் ஆன் பர்டிகுலர் செட் ஆஃப் குரூப் ஆஃப் மசில். ஸோ அதுக்கு ஓவர்லோட் ஆனான்னு என்ன ஆகும், அது திணறி அதில் வலி வர்றது தான். இதுக்கு தான் அந்த மசிலை எப்பவுமே மசிலோட தன்மையை வெறப்பாக இருக்கக்கூடாது, ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது. அது எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அவ்வளோ தூரம் அதுக்கு ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், அவ்வளோ தூரம் அந்த மசில் டோனிங் ஆகும். இப்போ இவங்களாம் என்ன செய்யணும், எக்ஸசைஸை மறந்துடுறாங்க. ஓவர்லோடு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் சுற்றுறவங்களாம் என்ன ஆகுதுன்னா ஒரே பொசிஷனில் இருந்து ஓட்ட போகும்போது அவங்களுக்கு இந்த மசிலானது ஸ்ட்ரெயின் ஆகுது. அந்த ஸ்ட்ரெயினால் அலைன்மெண்ட்டும் மாறும். எப்போ வீக் ஆகிட்டுனாவே அது எதுவும் ஆகலாம், அலைன்மெண்ட் மாறிச்சுனாவே அவங்க ஆஃபன்லி அவங்களுக்கு பேக் பெயினோடு தான் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. பேக் பெயின் வரும், அதுக்கு தீர்வுக்கு ஏதாவது மாத்திரை எடுப்பாங்க, இப்படியே போயிட்டு இருப்பாங்க. ஒரே வழி மேனிப்புலேட்டிவ் தெரப்பி மூலமாக அந்த அலைன்மெண்ட்டை சரி பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணி அவங்கள அது பாதுகாக்கணும். இந்த காலத்தில் எல்லாமே அப்படி தான், ஒன்றும் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கறதுனாலையும் வரும், ஓவராக அழைச்சிக்கிட்டு மாடிப்படி ஏறுறது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வண்டி ஓட்டுறது, இப்படி போகிறவங்களுக்கும் பிரச்சனை வருது. எல்லாமே ஒரு மத்தியமமாக இருக்கணும். ரொம்ப செய்கிறவங்க குறைச்சி டோனிங் பண்ணி சரி பண்ணிக்கணும். ஒன்றுமே செய்யாதவங்க அவங்களும் டோனிங் பண்ணி சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணி மசிலை டோன் பண்ணி ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கணும். முக்கியமாக ஆரோக்கியம் முக்கியம். எந்த அளவுக்கு ஃபிட்னஸ் செய்யணுங்கிறது அவங்களோட உடலுக்கும் அவங்களுடைய மசில் தசையோட வலுவுக்கு ஏற்ற மாதிரியும் வயதுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த உடற்பயிற்சி செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா சார், மசில்னு சொல்கிறாங்க, லிகமெண்ட்னு சொல்கிறாங்க, லிகமெண்ட் டேர்னு சொல்கிறாங்க. அந்த லிகமெண்ட் டேருங்கிறது ரொம்ப கஷ்டம், அது சரி பண்ண அப்படிங்கிறாங்க. அதுக்கு மேஜர் ஆப்ரேஷன்லாம் சில பேருக்கு தேவைப்படுது. இது என்ன சார் அந்த லிகமெண்ட்? லிகமெண்ட் எப்பவுமே ஒரு பிரிட்ஜ் மாதிரி தான், அது கனெக்ட் பண்ணுறது ரெண்டு போனை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டு. அதெல்லாம் சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரின்னு சொல்லிடுவோம். அது அப்படி இருக்கும்போது என்னென்னா அது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இப்போ சின்ன வயசில் எடுத்திங்களேன், ஒரு குழந்தைய ஒரு 8-10 வயசு பிள்ளைங்களை தள்ளி விட்டிங்கன்னா பொத்துன்னு கீழே விழுந்துட்டு அப்படி எழுந்துட்டு போகும். ஏன்னா அந்த லிகமெண்ட், டெண்டன், மசில் எல்லாமே ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஏஜ் ஆக ஆக பர்டிகுலர் ஒரு 45 ஏஜுக்கெலாம் மேலே போக போக பை ஏஜிங்கில் அது கொஞ்சம் ஸ்டிஃபாக ஆரம்பிக்கும். அது ஹார்மோன் வேறு ப்ளே பண்ணணும், எல்லாம் சேர்ந்து ரிஜிடிட்டியை க்ரியேட் பண்ணணும். அந்த நேரத்தில் அவங்க எக்ஸசைஸ் பண்ணி அதை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிட்டா, இதெல்லாம் மெக்கானிக்கல் இஷ்யூஸ் வச்சுக்கிட்டா இது மாதிரியான லிகமெண்ட் டேர் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பை குறைச்சிக்கலாம். நீங்கள் கேட்டது ஏன் வருது, இதனால தான் ஸ்டிஃபாக இருக்கிறதுனால நம்மளோட நார்மல் ஆக்டிவிட்டிக்கு கூட அது கோஆப்ரேட் பண்ண மாட்டேது லிகமெண்ட். ஸோ ஏதோ ஒரு இடம் இருக்குது, ஒரு சின்ன பள்ளம் இருக்குது, இல்லை மாடிப்படியை விட்டு கீழே இறங்குறாங்க கடைசி படியில், அப்படியே பக்கலாகிடுது. பார்த்தீங்கன்னா அங்கே லிகமெண்ட் டயர் வந்துடுது ஆங்கிளில். ஸோ அதை என்ன செய்யணும், அந்த பார்ட்டை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறதுக்கு நம்ம உடற்பயிற்சி செய்யணும். அதுமாதிரி இந்த லிகமெண்ட் டயர் எடுத்திங்கன்னா பொதுவாக ஒரு 4 கிரேடில் படிப்பாங்க. கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4. கிரேட் 1, கிரேட் 2ல் இருந்தால் நல்லாவே சரி பண்ணலாம். அவங்களுக்கு பெரும்பாலும் வழியில் துடிக்கிறத விட மூமெண்ட் வராது, வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க. உதாரணமாக நீல வந்துட்டுனா ஏசிஎல், பிசிஎல் எது வேணுமாலும் இருக்கட்டும், அது வந்து உங்களுக்கு வெறப்பாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது மாதிரி இன்ஜூரிஸ் வராது. வந்துட்டால் 1st டிகிரி 2nd டிகிரி எல்லாம் நம்ம நல்லாவே சரி பண்ணிடலாம், 3rd டிகிரி நல்லா பண்ணிடலாம். 4th டிகிரியாக இருந்தால் மட்டும்தான் சர்ஜரிக்கு போகணும்.
ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டிகிரி மேனிப்புலேஷனில் நல்லாவே சரி பண்ணிக்கலாம். நிறைய பேஷண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சார் இப்போ ஹோம் மேக்கருக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னீங்க, என்ன ப்ராப்ளம் சார் ஹோம் மேக்கருக்கு? ஹோம் மேக்கர்னு சொல்லும்போது பொதுவாக நான் ஒரு 35-45 வயசை நான் கவர் பண்ணி பேசுகிறேன். அவங்களுக்கு தான் ரொம்ப ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரும். முக்கியமாக தசையெல்லாம் வீக்காக ஆரம்பிக்கும். முக்கியமாக அந்த மெனப்பாஸ் ஆகிட்டு பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் நிறைய ட்ராஸ்டிக்காக அவங்களுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ் பாடியில் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் என்னென்னா இது ஹியூஜ்லி அஃபெக்ட் யுவர் மசில். ஹார்மோன் தானே விட்டுற முடியாது. சின்ன வயசில் நம்ம யூத்தாக இருக்கிறதுக்கு ஹார்மோன் தான் காரணம், நல்ல ஷைனிங் இருக்கிறதுக்கு அதான் காரணம். எல்லாமே வீக்கத்தை வராமல் தடுக்கிறதும் அந்த ஹார்மோனுடைய வேலை தான். இப்போது ஏஜ் ஆக ஆக ஹார்மோன் குறைய என்ன ஆகும்னா, எந்த ஹார்மோன் உடம்புல உள்ள நீரை வெளில தள்ளுச்சோ அதனுடைய சுரப்பு குறையும் போது பாடியில் நீர் தங்க ஆரம்பிச்சிடும். அதான் திடீர்னு பார்த்தா நான் பேச புருஷன் உப்புன மாதிரி தோணுவாங்க. ஏன்னா அந்த ஹார்மோன் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் அவங்களுக்கு டோன் குறையும், மசிலுடைய டோனிங் ரொம்ப குறையும். அந்த டோன் குறையிறதுனால அடிக்கடி அவங்களுக்கு கேட்ச் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, தசைப்பிடிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு. முக்கியமாக தைராய்டை பற்றி சொல்லி ஆகணும். அந்த ஹைப்போ தைராய்டிசம் வர்றவங்க அவங்கள மசில் உடம்புக்கு ரொம்ப எக்ஸசைஸ் தேவை. இப்போ எதுலன்னா சுகருக்கு பற்றி எல்லாருக்கும் அவேர்னஸ் வந்துட்டு, டயபெட்டிக் பற்றி சுகர் வந்தால் எக்ஸசைஸ் பண்ணணும், டயட் கண்ட்ரோல் பண்ணணும், வாக்கிங் போகணும், மெடிசன் எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியா வந்துட்டு. ஆனால் ஹைப்போ தைராய்டிசம் பீப்புள் என்ன செய்கிறாங்கன்னா அதை பற்றி அவ்வளோ விழிப்புணர்வு இன்னும் வரலன்னு சொல்லலாம். அவங்கள பொறுத்தளவு காலைல எழுந்தோடனே வெறும் வயிற்றில் ஒரு அரிசி மாதிரி இருக்கிற ஒரு சின்ன டேப்லெட்டை வாயில் போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எல்லாம் சரியாயிடும். ஆனால் 50 நிமிஷம் இருக்க பிறகு தான் தண்ணி குடிக்கணும். இந்த கான்செப்ட் தான் பழகிருக்காங்களே தவிர அவங்க தான் எக்ஸசைஸ் பண்ணுங்கிறத தெரிய மாட்டுது. யாரும் இன்னும் விழிப்புணர்வு இல்லை. ஒன்ஸ் ஹைப்போ தைராய்டிசம் வந்தாவே ஹைப்போடோனியாங்கிற ஒன் ஆஃப் த கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். முக்கியமாக லேடிஸ் ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க. அந்த ஹைப்போடோனியானா லெஸ் டோன் ஆன் த மசில். அடிக்கடி மசில் கேட்ச் வரும். எக்கு ஒரு பொருளை இப்படி எடுத்தால் கூட போதும் கிராம்பு வரும். ஷோல்டர் காலில் அப்படியே டைட்டாக இருக்கும். சில வேலைகள் செஞ்ச பிறகு தான் அது ஃப்ரீ ஆகும். இது எல்லாத்துக்குமே காரணம் மசில் டோன் குறையுது. ஸோ அவங்களுக்கு அடிக்கடி குதிகால் வலி, ஏதாவது ஒரு ஜாயிண்டில் வலி இருந்துக்கிட்டு இருக்கிறது, தோள்பட்டை டைட் ஆகிறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும் அப்படி ஸ்டிஃபாக இருக்கும் ஷோல்டர். 43 டொடக்குன்னு இப்படி கீழே இறங்கிடுவாங்க. ஷோல்டர் ஃப்ரேமே மாறிடும். அது காரணம் அந்த சுப்ராஸ்பைனட்டஸ் ட்ரெபீசியஸ் மசில் வீக்காகி அது பலம் இருக்கிறதுனால ஒரு கூணு உள்ள ஆரம்பிக்கும். ஜென்ரலாக எல்லாம் சொல்லிடுவோம் வயசான கூணு உழுறது சகஜம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அட் ஹியூஜ்லி அஃபெக்ட் யுவர் நீ ஜாயிண்ட். அது பாடி வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனை அது பாதிக்கும். ஸோ அவங்களுக்கு பேக் பெயினோ நீ பெயினோ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை அவங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த பிரச்சனையை நாங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சி அது மேனிப்புலேட்டிவ் தெரப்பி மூலமாக அவங்கள சரி பண்ணி மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி எல்லாம் வராமல் நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு அட்வைஸும் கொடுக்குறோம். வந்ததை நிறைய பேஷண்ட்டுக்கு சரி பண்ணுறோம். எங்கள்கிட்ட வர்றதுலேயே 10 பேர் வராங்கன்னா 7 பேர் பெண்களாக தான் இருக்காங்க. அந்த 7 பேரில் பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு தைராய்டு இருக்கும், அவங்களுக்கு தெரியாது. ஸோ தைராய்டு பீப்புளுக்கு பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அவங்களுக்கு தான் எக்ஸசைஸ் தேவை. எக்ஸசைஸ்னால் ஹார்டான எக்ஸசைஸ் பண்ணிடக்கூடாது, ஃப்ரீ மூவ்மெண்ட் தான் செய்யணும். ஃப்ரீ மூவ்மெண்ட்னா சாதாரணமாக அவங்களால அவங்க ஓன் எஃபோர்ட்டில் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ, சும்மா கையை தூக்கி இறக்குனாலும் எக்ஸசைஸ் தான். உடனே 25 கிலோ தூக்குனா தான் எக்ஸசைஸ்னு நினைக்க வேண்டாம். ஸோ கையை தூக்கி இறக்கி ஜாயிண்ட்டை நல்லா மொபிலைஸ் பண்ணிட்டாவே அவங்களுக்கு நிறைய வலியிலேருந்து அவங்க நிவாரணம் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மசில் நல்ல டோனிங் ஆகும். ஒன்ஸ் மசில் நல்ல டோனிங் ஆகிட்டாவே அவங்களுக்கு இந்த வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வராது. இதைத்தான் நிறையா ஹவுஸ் ஒய்ஃப் யாராக இருந்தாலும் சரி, இப்போ ரேஞ்ச் 30 ஒரு 50 வயசு உள்ளவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இதனால தான் வருது, ஹார்மோனால். அவங்களுக்கு எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். அது வந்த வலியை எல்லா வலியுமே எக்ஸசைஸில் ஒரு தப்பான கான்செப்டும் போயிட்டுருக்கு. வலி இருந்தால் உடனே எக்ஸசைஸ் பண்ணால் சரியாகும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. வலியை சரி பண்ணிவிட்டு வராமல் தடுக்கிறதுக்கு தான் எக்ஸசைஸ். ஸோ அது ஒரு ப்ரிவென்ஷன். ஸோ ப்ரிவென்ஷனுக்கு தான் எக்ஸசைஸை தவிர எக்ஸசைஸ்னாலே எல்லாமே சரி பண்ணலாம்னு நினைக்கக்கூடாது. சார் இப்போ ரீசன்ட் டைமில் ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவாங்க, கை தூக்க முடியல. ஆனால் இதெல்லாம் முன்னாடி பண்ணிட்டு தானே இருந்தாங்க, குழந்தைங்களை தூக்கிட்டு இருந்தாங்க, பண்ணிட்டு இருந்தாங்க, மேலேருந்து சாமான் எடுப்பாங்க. ஏன் இது திடம்னு வருது சார்? வாழ்க்கை முறை மாறுது. அப்போ 90ஸ்க்கு முன்னாலாம் எல்லாமே கொடைக்கல் வச்சு எல்லாம் அரைச்சிக்கிட்டு இருந்தோம். அதான் வாழ்க்கை முறை மாற்றம் தான். கேட்டால் நவீன மிஷினரி கண்டுபிடிப்பு. அதனால என்ன செய்வோம், யாராமல் மேனுவல் ஒர்க்கு குறைஞ்சி போயிட்டு நல்லா அரிசி நம்ம இட்லி தோசை மாவுக்கு நல்ல கொடைக்கல் ஆட்டி பண்ணாவே ஷோல்டர் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும். ஷோல்டரில் இருக்கக்கூடிய கேப்சூல் லிகமெண்ட் எல்லாம் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகிக்கும். அப்போது நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் ஒன்றும் செய்யாது.
இப்போ அதுக்கான வாய்ப்பே கிடையாது. எல்லாமே கிரைண்டர் வந்தாச்சு, மாவு அரைச்சி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ ஒரு அந்த உலகம் போயிட்டு நல்ல தண்ணி தூக்கி பழகணும். இப்போ தண்ணி டேப்பை திறந்தா உள்ளார இதெல்லாம் வாழ்வியல் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிடலாம். அதனால தான் 90ஸ்க்கு முன்னால் உள்ளவங்க இது மாதிரி பிரச்சனைலாம் அவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. வெரி ரேர். இப்போ 90க்கு பிறகு அது 2000க்கு பிறகு எல்லாமே மெஷினரியாக வந்ததுனால யாருமே இடுப்பில் தண்ணி குடம்லாம் தூக்குறது இல்லையே. அதெல்லாம் கிராமத்திலே இப்போ கிடையாது. அந்தளவுக்கு ஆகிட்டு எல்லாமே மோட்ரு போட்டு நேராக இருக்கிற இடத்துக்கே வருது. டேப்பை ஆன் பண்ணால் கை கழுவிட்டு அப்படியே போகலாம். அந்த பலம் தூக்கி தூக்கி சின்ன வயசுலேருந்து கொண்டு வரணும். இப்போ எக்ஸசைஸ்னு சின்ன வயசில் நம்ம வாழ்க்கையினுடைய நம்ம அன்றாட வீட்டு வேலைகளே எக்ஸசைஸ் தான். சும்மா சாதாரணமாக 7-8 வயசு குழந்தைங்களுக்கு டம்ளர் கழுவ விட்டாவிட போகும், அதுவும் எக்ஸசைஸ் தான். இப்போ எந்த வேலையுமே பார்க்காம இப்போ வர்றதுனால தான் ஷோல்டரில் இருக்கக்கூடிய லிகமெண்ட் வீக்காக இருந்து அதனால தான் அடிக்கடி இன்ஜுரி வருது. சும்மா இடத்துல இடித்தா கூட போதும். முக்கியமாக ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரி. அதுக்கு தான் நீங்கள் கேட்ட கேள்வி நினைக்கிறேன். ரொட்டேட்டர் கஃப்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர் அது. அதுதான் கையை மேலே தூக்குறதுக்கும் பின்னால் கை போய் முதுகு சொரியறதுக்கும் பயன்படக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சரில் தான் முக்கியமான ஒரு 4 மசில் சப்ஸ்கேப்புலாரிஸ், சுப்ராஸ்பைனட்டஸ், இன்ட்ராஸ்பைனட்டஸ், டெரஸ் மைனர் 4 முக்கியமான மசில் வந்து அங்கேருந்து ஆரிஜின் ஆகி வருது. அதுதான் நம்ம கையை மேலே தூக்குறதுக்கும் பின்னால் கொண்டு வரதுக்கும் பயன்படுது. அது எந்த இடத்து எப்போ தோள்பட்ட கதவுல இடித்தா கூட உடனே தெரியாது. அது ஒரு மாதத்துக்கு பிறகு லேசாக சட்டை போடுறதுல கண்டுபிடிக்கலாம். சட்டை இப்படி போடுறவங்க கையை முன்னால் கொண்டு வந்து போடுவாங்க. அப்போயே அதுக்கு ஈஸி அட்டென்ஷன் கொடுத்தா 4 நாள் 5 நாளே இந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். ஸோ மொத்தத்தில் அது ஒரு ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரி அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். எல்லாமே லேக் ஆஃப் மொபிலிட்டி, லேக் ஆஃப் எக்ஸசைஸ். அதனால் அங்கே இருக்கக்கூடிய லிகமெண்ட் டெண்டன் எல்லாம் வீக் ஆகி சின்ன ஒரு அழுத்தம் வந்தாலோ சின்ன ஒரு இன்ஜுரி வந்தாலோ என்னென்னா இன்ஃப்ளம் ஆகிடுது. எல்லாம் தொடர்ச்சியாக அப்படி அடுத்தடுத்து இருக்க தசைனால ஒரு டெண்டனில் பிரச்சனை வந்தால் விட அந்த ஃபைபர் அப்படியே இன்ஃப்ளம் ஆகி அடுத்தடுத்த டெண்டனுக்கு பிறகு அப்படியே ஜாம் ஆகி கையே தூக்க முடியாத லெவலுக்கு ஆகிரும். முதுகு கிளீனிங்க்கெல்லாம் கை போகாது, அந்தளவுக்கு ஆகிடுது. இதுக்கு பேர் தான் ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு காமனாக சொல்கிறது. அங்கே பெரியார் ஷோல்டர்னு படிப்போம். ஃபைனல் ஸ்டேஜுக்கு பேர் ஃப்ரோசன் ஷோல்டர். இது வராமல் இருக்கிறதுக்கு நல்லா எக்ஸசைஸாக பண்ணணும். வந்துருச்சுன்னா அவங்க எக்ஸசைஸும் பண்ண முடியாது, கையே தூக்க முடியாது. அப்புறம் எங்கே கொடுப்பீங்க? அதுக்கு மேனிப்புலேட்டிவ் தெரப்பி தான் ஒரே தேர்வு. நல்ல வேக்ஸ் பார்த்து கொடுத்துட்டு மேனிப்புலேட்டிவ் தெரப்பி கொடுத்துட்டு 3 நாளும் சரியாகும், 3 மாதம் ஆகும். இதெல்லாம் இன்டென்சிட்டி ஆஃப் த ப்ராப்ளத்தை பொறுத்தது தான். நிறைய பேருக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க, ஈஸியாக கொடுத்துட்ருக்கோம். கொஞ்சம் பெயின்ஃபுல் தான். அதை வேக்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்ல நிவாரணம் கிடைக்கும். ஸோ இந்த மேனிப்புலேட்டிவ் தெரப்பி தான் அந்த ஃப்ரோசன் ஷோல்டருக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கக்கூடிய ஒன்று. அதை எல்லாரும் பயன்படுத்தி சரி பண்ணிக்கணும். பெயின் கில்லர் அக்யூட் ஸ்டேஜில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதையே எடுத்து சரி பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்காம அந்த பிரச்சனையை சரி பண்ணுறது பார்க்கணும். அதுக்கு வந்து மேனிப்புலேட்டிவ் தெரப்பி ஒரு அற்புதமான ஒரு கலை. ஸோ அது மூலமாக நல்ல தீர்வு நம்ம பெரியார் ஷோல்டருங்கிற அந்த ஃப்ரோசன் ஷோல்டருக்கு கொடுக்கலாம் மேடம். அது மட்டும் இல்லை, டெண்டினைட்டிஸ் நிறைய பிரச்சனை வருது. நம்ம எப்படின்னா இப்போ உதாரணம் இப்போ நீ எடுத்துக்கிட்டிங்களேன், நீட்னா மூட்டு எலும்பு தேஞ்சதுன்னு காமனாக சொல்லிடுவோம். நீ அப்படி கிடையாது. நீல பெயின் வந்தாவே அதுதான் காரணம்ங்கிறது கிடையாது. நீங்கிறது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்ட்ரக்சர். அதில் பார்த்தீங்கன்னா டெண்டன் இருக்குது, லிகமெண்ட் இருக்குது, கேப்சல் இருக்குது, பிளட் வெசல் இருக்குது, நர்வ் சப்ளை இருக்குது, மெம்ப்ரெயின் இருக்குது, அதுக்கு இடையில் போனும் இருக்குது. நம்ம பொதுவாக மூட்டில் வலி வந்தோன்னு என்ன நினச்சிட்றோம்? இல்லை டாக்டர் இல்லை பீப்புள் நினைக்கிறது எப்படி? உடனே எலும்பு தேஞ்சு போயிட்டு அப்படிங்கிற முடிவு வரும். அது என்னென்னு பார்த்து எதில் பிரச்சனை பார்த்து சரி பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் ஷோல்டரும் வர்றது எல்லாமே பெரியார் ஷோல்டர்னு சொல்ல முடியாது. அது டெல்டாயில் இருக்கலாம், சுப்ராஸ்பைனட்டஸில் இருக்கலாம், எங்கே வேணுமான்னு இருக்கலாம். எந்த இடத்துல ப்ராப்ளம்னு அதை ட்ரேஸ் அவுட் பண்ணிவிட்டு அதை சரி பண்ணி நிவர்த்தி பண்ணிக்கிட்டு வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம உடற்பயிற்சி சொல்லிக் கொடுப்போம். அது செஞ்சாங்கன்னா அதுக்கு நல்ல நிவாரணத்தோடு நல்லா இருக்கலாம். சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர் வருது. இப்போ என்ன சொல்கிறோம், வித்தின் 48 hours ஏதாவது நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், 6 weeks ரெஸ்ட் கொடுக்கணும், அப்போ தான் அது வந்து சேரும். இந்த மாதிரி மசிலுக்கு ஏதாவது கோல்டன் ஹவர் உண்டா? கண்டிப்பாக நம்ம போன்லாம் பயப்படுவோம். உடனே ஃப்ராக்சர் ஆகிட்டு உடனே போய், ஏன்னா வலி கொடுக்கும். போனுங்கிறது தான் வலி கொடுக்கக்கூடிய ஒன்றும். உடனே போய் அது ஏதாவது பண்ணும், துடிக்கும், செய்யாமல் இருக்க முடியாது. உடனே ஹாஸ்பிட்டல் போவோம், எக்ஸ்ரே பண்ணுவாங்க, அது சிம்பிள் ஃப்ராக்சராக காம்பவுண்ட் ஃப்ராக்சராக பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த என்ன ட்ரீட்மெண்ட்டு அவங்க எடுத்துருவாங்க. போன் மட்டும்தான் சொன்ன நேரத்தில் கரெக்டாக 1.5 மாதத்தில் சரியாகும். 21 நாள்னா 21 நாளில் சரியாகும். ஆனால் தசைன்னு நீங்கள் சொல்கிறீங்களே தான் சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரியில் சொல்லுவோம். மெம்ப்ரெயின், கேப்சூல், லிகமெண்ட், இது மாதிரி விஷயங்கள்னால் உடனே அட்டென்ஷன் கொடுத்தா தான் சரியாகும். அது உடனே ஐஸ் அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கொடுக்க தவறிட்டால் தான் அது ரொம்ப இன்ஃப்ளமேஷன் அதிகமாகி பிரச்சனை வரும். இது லைஃப் லாங் பிரச்சனையாக கூட வந்துடலாம். வரக்கூடிய இந்த சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரிலாம் அது ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஒரே வழி அந்த நேரத்தில் 1 hourக்குள்ளேயே ஐஸ் அப்ளிகேஷன் 10 to 15 minutes கொடுக்கணும்.
எல்லாம் ஐஸ் வச்சேன்னு சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டால் கொஞ்சம் சில்லுன்னு ஆகி ஒரு 2-3 நிமிஷத்தில் தூக்கி போட்டுருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. 15 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அந்த ஐஸ் அப்ளிகேஷன் அந்த இன்ஜூர்ட் பார்ட்டில் இருக்கணும். இருந்தால் தான் அது ஃபர்தர் டேமேஜை ப்ரிவென்ட் பண்ணும், இன்ஃப்ளமேஷன் வராமல் தடுக்கும், அதோட நல்லா சரியாகவே ஆயிரும், பெரிய பாதிப்பு ஒன்றும் வராது. அது இல்லாமல் விட்டுட்டு 2-3 நாளைக்கு பிறகு கொடுக்கறது, 1 வாரத்துக்கு பிறகு கொடுக்கறதுலாம் அது வேஸ்ட்டு. அப்போ ஹீட்டு தான் கொடுக்கணும். எப்பவுமே 2 விஷயம், ஹார்ட் மார்ட்டாலிட்டி, இது கோல்டுன்னு ஒன்று சொல்லுவோம். கோல்டு 1 ஹவருக்குள்ளேயே நல்லது, அல்லது 24 ஹவர்ஸ்க்குள்ளே கொடுத்துடணும் மேக்ஸிமம். அதுக்கு மேலே கொடுக்குறது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. கொடுக்கறதுனால தப்பு இல்லை, எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. அதுக்கு பிறகு ஹீட்டு தான் கொடுக்கணும். ஸோ அது இதுக்கும் கோல்டன் நம்பர்ஸ் மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபைபரை டேமேஜ் ஆகாமல் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும் மேற்கொண்டு இன்ஜுரி மோசமாகாமல் தடுக்கிறதுக்கும் கோல்டன் நம்பர்ஸ் மாதிரி கண்டிப்பாக தசைக்கொண்டு ஐஸ் தான் ஒரே விஷயம். ஐஸ் அப்ளிகேஷன் ரொம்ப மஸ்ட்டு. எனி சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரி ஆர் மசில் இன்ஜுரி ஐஸ் இஸ் மஸ்ட். ஐஸ் எப்படி கொடுப்போம் சார்? இப்போல்லாம் ஜெல் வருதுங்கிறாங்க, அதை வச்சு பண்ணலாங்கிறாங்க. இல்லை ஐஸை ஒரு இதில் வந்து இது பண்ணி கொடுப்போமா, ரேப் பண்ணி எப்படி பண்ணுவோம் சார்? அது எப்படி வேணுமான்னு பண்ணலாம். நேரடியாக வச்சா சிலருக்கு ஐஸ் போன் ரொம்ப நேரம் வச்சா வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அது ஒரு பாலித்தீன் கவர்லேயோ அல்லது வேறு துணியிலையோ வச்சு வைக்கிறது ரொம்ப சேஃபானது. டூரேஷன் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொடுக்கறது தான் அதில் ரொம்ப முக்கியம். அது எப்படி வேணாலும் கொடுக்கலாம். சில்லுங்கிறது அந்த இடத்துல கான்ஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கணும். அது பெனட்ரேட் ஆகி உள்ளார ஸ்கின் வழியாக உள்ளார போகணும். அந்த அளவுக்கு வைக்கணுங்கிறது தான் முக்கியம். அது வைக்கிறது எப்படியோ அவங்களுடைய இப்போ நிறைய மாடர்னாக என்னென்னமோ வந்துருச்சு, ஜெல்லில் வைக்கிறாங்க, பல மெத்தட் வந்துட்டு எப்படி வேணும் வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தேங்க்யூ சார். இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் விவரமாக ஆன்சர் பண்ணி பப்ளிக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மேடம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.